ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிக்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு கோலம் போடலான்னு பார்த்தோம். மழை பாருங்க அடிச்சு ஊற்றுது. மழை எங்களை ஓட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து எங்களால் கோலப்பொடி போட முடியல, கோலமும் செய்ய முடியல, வாசல் கூட கழுவ முடியல. அதுக்காக வந்துட்டு இதோ என்னோட ஆர்ட் ஸ்கில்ஸ் காட்டலான்னு சொல்லிட்டு சித்தி தான் இங்கே இருக்குது சித்தி. ஸோ என்னோட ஆர்ட் ஸ்கில் இதில் தான் காட்டலான்னு இருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா விடுடா உங்கள் அம்மா கிட்ட. இதில் வந்து நாங்கள் காளை மாடை உறைஞ்சி அதுக்கு மேலே கலர் போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பெருசா வரடா. மொத்தமா போட்டுட்டா, இங்க வரைக்கும் இப்படி போட்டுட்டா. ரொம்பலாம் போடாத. பிரெக்னன்ட் இருக்க மாதிரி இருக்குது. இதுல ஓட்டை சித்தி நீங்க தான் சொன்னீங்க மழை வந்துருச்சு, வாங்க உள்ள. கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். மயிர் மாதிரி வரைஞ்சிருக்கிறடா. வெளியில வலிங்கி விழுகுறா. அவன் மயிர் அப்படிதான் இருக்கா. டிட்டோ லேண்ட்ஸ்கேப்ல போடு. ஸ்டைலா வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. இது பாரு, இங்க பாரு, அங்க பாரு. போர்ட்ரேட்ல எடுக்காத லேண்ட்ஸ்கேப். இங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ. அப்படி இப்படி காட்டுறோம். எப்படி இப்படி கரும்பு கரும்பு நனையுதுடா. புடிடா படுத்துட்டா. வெட்டி எடுத்துட்டு வாங்க ப்ரோ. வெட்டியா? அருவா எடுத்துட்டு வாங்க. அங்க இருக்கு பாரு. சித்தி நான் கொத்தி விட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சித்தனே, உன் கிரெடிட்ஸ் எல்லாம் இவன் வாங்கிட்டு போக பாக்குறான். ஆர்ட் பை கேல்வின். ஆமா, இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் என்னன்னு. சத்தனோட ஒரு சைடு ஏறி இறங்கி இருக்கீங்க. மேல மாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா? நீ சும்மா என்னமோ கேட்ட மண்டை என்ன ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்குதா? மாடெல்லாம் ஒரே கூட மாடெல்லாம் ஒரே மாதிரி. ஆண் மாடு பெண் மாடு. கார்த்தி வீட்டு மாடு ஒரு மாதிரி இருக்கு, சீனி வீட்டு மாடு. அது வளர்த்துறவங்களை பொறுத்து. இதுல கேட்பானுங்க தெரியுமா, அந்த வெள்ளை ஆடுக்கு இந்த கருப்பாடு என்ன சாப்பிடுது அப்படின்னு சொல்லி. அந்த வெள்ளாடு வெள்ளை ஆட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. வெள்ளாட்டுக்கா கருப்பாட்டுக்கா? சரி, கருப்பாட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க? கருப்பாட்டுக்கு புல்லு தான். அப்போ வெள்ளாட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க? வெள்ளாட்டுக்கும் புல்லு தான். சரி, திருப்பியும் இருந்துட்டு எவ்வளோ விற்பீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தது கேட்பான். அப்புறம் குடிக்கிறதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, வெள்ளாட்டுக்கா கருப்பாட்டுக்கா? சரி, வெள்ளாட்டுக்கே சொல்லுங்க அப்படின்னா, வெள்ளாட்டுக்கு தண்ணி தான். அப்போ கருப்பாட்டுக்கும் தண்ணி தான். ஆமா, நான் சொல்ல வந்தேன். இது என்ன சாப்பிடும் சார்? எது, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடை சொல்லுங்க. கிராஸ் சாப்பிடும். வெள்ளாடு என்ன சாப்பிடும்? அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும். ஒயிட் முடிஞ்சிச்சு சார். நீ அந்த கிரீனுக்கு கொடு. சரி, இதுக்கு வேற கலர் கொடுக்கல. அது ப்ளூ போடலாம். இது கரும்பு, இது பொங்கல், இது மாடு. ஓகேங்களா? இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:45. ஆமாம், ஸோ 12:45 ஆச்சு. இப்போ வந்து கரும்பு, பானை, மாடு. என்ன வந்து வரடா. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:45 ஆச்சு. 2 கரும்பு, ஒரு பானை, ஒரு இலை, ஒரு மாடு வரைஞ்சிருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மழை இப்போ தான் ஆனால் ஆரம்பித்தோம். அதை சொல்லிடுங்க, 12 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். ஆமாம், மழை வச்சு செஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும். அப்புறம் உள்ளே போனோம், பார்த்தா மழை வரல. அதனால திருப்பி வெளியில் வந்துட்டு நாங்கள் வரைய ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்க, என் சாக்கை வாங்கிட்டு அவன் உறந்துட்டு இருக்கிறான்.
மக்களே நாங்கள் ஆரம்பித்தது கரும்பு தென்னை மரம். கரும்பு மரம் வரைஞ்சா தென்னை மரமாக மாறிடுச்சு. சரி, இப்போது நாங்கள் இதோட இந்த விலாகை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா மழை எங்களை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ விக்னேஷ்காந்த் வந்து அவர் மண்டை மாதிரியே வரைஞ்சி வச்சிருக்கு. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கைஸ்? 5 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சு பொங்கல் வச்சிருவோம். வச்சிடலாமா? ஷியோர். அப்போ சரி, ஆல் தி பெஸ்ட் கைஸ். நாளைக்கு 5 மணிக்கு எங்களை பார்ப்போம். பார்ட் 2ல சொல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.